புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுதும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அவரை புழல் சிறை வாயிலில் திமுக மூத்த நிர்வாகிகள் வரவேற்றனர். ஆதரவாளர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்று தெரிவித்தார். என் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் வாழ்நாள் முழுதும் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று செந்தில் பாலாஜி கூறினார். புழல் சிறையிலிருந்து விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் செந்தில் பாலாஜி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர் பொன்முடியும் உடனிருந்தார். இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசினார். ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற உத்தரவின்படி இன்று சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட உள்ளார். வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட பொய் வழக்காகும். இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்நாள் நன்றிகளை பணியோடு